வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷ்ங்க. 19/4/2024 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க. வாங்க அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. இன்றைய தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் 200 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொடித்தக்காளி வந்து 10 ரூபா 20 வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கலாங்க. 150 டு 200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பச்சை மிளகாய் இருந்ததுன்னா உருளைக்காய்ங்க 500 டு 750 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 400 டு 650 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 130 முதல் 180 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு பழம் 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ 100 டு 120க்கும் காய்ந்த ட்ரையான இஞ்சி 200 வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 750 வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்க ஒரு கிலோ 250 ரூபா ரேட்லேயும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100 டு 120க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 28 டு 30 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் 600 டு 800 வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க 20 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 200 டு 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சிம்ரன் லலிதா ஏட்டி வரை ரெண்டுமே 200 டு 300ங்க. பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க. 20 கிலோ கொண்ட பை. காலிஃப்ளவர் ஒரு பூ 10 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 டு 250க்கும் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 350க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 50 டு 70க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் 30 டு 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 400 வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோசுங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 1200 முதல் 1300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க ஒரு கிலோ கரும்பு முருங்கை 15 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. செடி முருங்கை 12 டு 13 14க்கும் மரத்துக்காய் 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் 500 டு 750 800 வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 250 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க 18 டு 20 கிலோ கொண்ட பை 600 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி கொத்தவரங்காய்ங்க 300 டு 350 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இன்றைக்கெல்லாம் ஓட்டுங்காட்டி கொஞ்சம் திருப்பூர் மார்க்கெட்டில் கோட்டை கம்மியாக தான் இருந்ததுங்க. புடலங்காய்ங்க 13 டு 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான புடலையாக இருந்தால் 200 டு 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி விலை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று இன்னைக்கு குறைவுன்னு சொல்லாங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் 80 ரூபாயிலிருந்து 100 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 700 டு 900 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை 500 டு 750 வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 300 ரூபாயிலிருந்து ஒரு பை 600 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பையன் நடை 28 டு 30 கிலோ வருங்க. பீர்க்கங்காய்ங்க 13 டு 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான பீர்க்கங்காய் இருந்தால் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா 35 ரூபாயிலிருந்து கிலோ 45 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ எடை கொண்ட சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் பை 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதே 25 கிலோ எடை கொண்ட பட்டறை வெங்காயம் 700 டு 900 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க.
காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் இன்னைக்கு தெளிவான காயெல்லாம் 40 ரூபா வரைக்கும் விலையாகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு ஆகிற மாதிரி இருந்தால் 40 ரூபாய்க்கும் 38,000 9 ரூபாய்க்கும் எங்கள் ஏரியாவிலேயே காய் வந்து பிடிச்சிக்கிறாங்க. விவசாயம் வெங்காயம் அரிஞ்சிருந்தால் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரைக்கும் நிலவரம் இருக்குது. நிலவரத்தை பார்த்துட்டு காய் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காய விலை எந்த மாற்றமும் இல்லைங்க. 25 to 35 வரைக்கும் நார்மலாக விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கிறேங்க. திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ரோட்டில் வேங்கி வளையத்தில் பைபாஸ் மேலேயே ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மிளகாய் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நாற்றுக்கள் நம்ம பண்ணையில் வந்து தரமான முறையில் வந்து வளர்த்தி வச்சுட்ருக்கிறேங்க. நாற்று வந்து எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, போயிட்டுருக்குதுங்க. உங்களுக்கு எந்த விதமான நாற்று வேணும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து 6380697928 தினேஷுக்கு நம்ம கால் பண்ணுங்கள். பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரிங்க, அரசு அங்கீகாரம் பெற்றது. அனைத்து விவசாய நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. நன்றி, வணக்கம்.